Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகல மேல்முறையீடு செய்யறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப்மே என்கிட்ட வந்து இல்ல அப்படி நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படினா எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாம நீங்க மேல்முறையீடு அப்படிங்கறத வந்து பண்ணிக்க முடியும். என்கிட்ட வந்து கார் பைக் இருக்கு கார் இருக்குன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்குது. ஆனா எங்க கிட்ட வந்து கார் பைக் எதுவுமே வந்து கிடையாது. எங்க வீட்ல வந்து யாருமே இன்கம் டாக்ஸ் அப்படிங்கறத வந்து பே பண்ணல. எங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படிங்கறது வந்து 2.5 லட்சத்துக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்ல ப்ரோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். அதை ஃபில் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல அட்டாச் பண்ணாலே போதும். சரியான முறையில் நீங்கள் வந்து அப்பீல் அப்படிங்கிறத வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வித் லைவ் டெமோட உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணுறதுக்கான ஃபார்ம். இந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக ஃபில் பண்ணி உங்கள் வருவாய் கோட்டாட்சியருக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ நான் இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபார்மை வந்து நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அங்கே போயிட்டு நீங்கள் பிடிஎஃப் ஃபார்ம் முதல்ல உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேர் அனுப்புனர் அப்படிங்கிற ஆப்ஷனில் யார் வந்து அப்ளிகண்ட்டாக இருக்காங்களோ அவங்க பேர் தான் கொடுக்கணும். அதாவது ரேஷன் கடைக்கு அந்த 1000 ரூபாய்க்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அவங்களுடைய பேர் தான் இந்த இடத்துல கொடுக்கணும். அவங்க பேர், அவங்க வீட்டு அட்ரஸ், அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பெறுநர் அப்படிங்கிற இடத்துல வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம். நீங்கள் மதுரைனா மதுரைன்னு கொடுங்க, இல்லை வந்து சிவகங்கை கொடுங்க. உங்கள் தாலுகாவோ அந்த தாலுகா வந்து கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தாலுகாவுக்கும் ஒரு வருவாய் கோட்டாட்சியர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல உங்களுடைய தாலுகா அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பொருள் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது டிஃபால்ட்டாக எல்லாமே நம்ம வந்து டைப் பண்ணி தான் வச்சுருக்கோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் உரிமை தொகை விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டதாக மேல்முறையீடு செய்தல் தொடர்பாக அப்படிங்கிற அந்த பொருளை வந்து இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். கீழே வந்து ஐயா அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம போட்டுட்டு நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். என்னுடைய குடும்ப அட்டை எண், உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி எழுதிருங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் 333 ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பர் இந்த இடத்துல நீங்கள் வந்து எழுதணும். சரிங்களா? என்னுடைய குடும்ப எண் ஆகும். இந்த குடும்பத்தின் தலைவியாக உறுப்பினராக உள்ளேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உரிமை தொகையினை கோரி விண்ணப்பித்திருந்தேன். என்னுடைய விண்ணப்பம், அதாவது உங்களுடைய விண்ணப்பம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணால என்ன பெண்டிங்கில் இருக்குது, அதாவது என்ன எரர் காட்டுது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். அது எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் அப்பீல் பண்ணும் போதும் இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிடும். மேபி உங்களுடைய அப்ளிகேஷன் விண்ணப்ப எண்ணு தெரிஞ்சால் கூட நீங்கள் விண்ணப்பத்தை எண்ணை கூட இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கலாம். மேலே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்ணப்ப எண் சொல்லிட்டு அந்த எண்ணை நீங்கள் இந்த இடத்துல உங்களோட நீங்கள் எழுதிக்கலாம். என்னுடைய விண்ணப்ப எண் போட்டு என்னுடைய ஆண்டு வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்குது, அதன் காரணமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் போட்டுருங்க. சரிங்களா? இதெல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனவே என்னுடைய மேல்முறையீடு மனுவினை மீண்டும் பரிசீலனை செய்து எனக்கு உரிமை தொகை வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா வருவாய் கோட்டாட்சியருக்கு நம்ம வந்து அப்பீல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பண்ணணும். அப்படியே கீழே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது குடும்ப அட்டை எண் அப்படிங்கிறத மறுபடியும் அந்த 333 ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த நம்பரை எழுதிக்கோங்க. ஆதார் எண், யார் அப்ளிகண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை எழுதிக்கோங்க. வங்கி கணக்கு எண், அதாவது நீங்கள் எந்த பேங்க்லேருந்து கணக்கு கொடுத்துருந்தீங்களோ அந்த வங்கி கணக்கு நம்பரு, உங்களுடைய ஃபோன் நம்பர் இது எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு செல்ஃபாக யார் அப்ளிகண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர், அவங்க வந்து அன்எஜுகேட்டட் பீப்புளாக இருக்காங்க, சைன் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுடைய தம்ஸ் அப் கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். சரிங்களா? இம்ப்ரெஷன் நீங்கள் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே பண்ணி முடிச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் சிஸ்டத்தில் வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சேவையில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்பீல் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் ஆயிருந்தா மட்டும்தான் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண முடியும். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நாங்கள் வந்து கள ஆய்வுக்கு பின்னர் நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்வோம், உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பரிசீலனையில் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து எனபிளாக இருக்கோ அவங்க மட்டும்தான் இப்போ நான் சொல்கிற ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு ஆவணம் சரிபார்ப்பு அதிகபட்சம் 5 மட்டும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கூடுதல் இணைப்பு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வச்சா இந்த இடத்துல கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சோம் பார்த்தீங்களா இந்த பிடிஎஃப் அப்படியே நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. இந்த இடத்துல அட்டாச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள் இந்த ஸ்கீமுக்கு
முழுமையாக நான் வந்து தகுதியான நபர், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை நான் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல தமிழில் தான் எழுதணும். 500 கேரக்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். ஏன்னா நிறைய நபர்களுக்கு நிறைய பீப்புள் எங்கிட்ட வந்து கேட்குறது, ப்ரோ நாங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கு எந்த ஒரு அத்தாட்சியுமே எங்ககிட்ட இல்லை, எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை, நாங்கள் எதை வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மேல்முறையீடு விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத நம்ம 99% வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியும். இந்த மெத்தட் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் யாராவது 1000 ரூபாய் பணம் வராமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் எல்லா பேஜுமே நம்ம வந்து ஆக்டிவில் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ், நம்ம வாட்ஸ்அப் குரூப்லாம் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வீடியோக்கு கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த குரூப்ஸ்லாம் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சோசியல் மீடியா பேஜஸில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதில் பார்த்து நீங்கள் விரல் நுனியில் உங்களுக்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். தேங்க்யூ.